வணக்கம் நண்பர்களே. ஸோ வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 39 ரிவ்யூ தான். CSK vs LSG அட் செப்பாக் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் LSG வந்து பாத்தீங்கன்னா செப்பாக்கோட அந்த ஃபோர்ட்ரஸ் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பீட்டனா இருந்தாங்க, அதை உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க LSG CSKவோட. ஸோ சீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்டரி ஒரு ஸ்பெஷல் வின் தாங்க ஆக்சுவலா ஃபார் LSGன்னு சொல்ல முடியும். அண்ட் எஸ், ஹியூஜ் கிரெடிட் டு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் and credit to LSG management for sending him in number 3. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வந்து அமைஞ்சுது. இனிஷியலா குவிண்டன் டி காக் இன்சைட் ஜாய் போல்ட் அவுட் ஆனாரு. அந்த டைம்ல ரொம்பவே அண்டர் பிரஷர்ல இருந்தாங்க. ஸோ நம்பர் 3 ஸ்டோனிஸ் அமைச்சது பாத்தீங்கன்னா செமையா கிளிக் ஆயிடுச்சு. மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் 124 நாட் அவுட். ஒரு ப்ரூட்டல் ஹிட்டிங் தான் சொல்ல முடியும். அசால்ட்டா ஆடிந்தாரு. லாஸ்டா ரிக்வயர்ட் ரேட் எங்க வேணா இருக்கட்டும், நான் கிளியர் பண்றேன் பாரு, ஈஸியா 6-4ன்ற மாதிரி விளையாடினாரு. அண்ட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் CSK. என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அப்செட்டா இருப்பாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் we have to give credit to ருத்ராஜ் கைக்வாட் இன்னிங்ஸ் ஆல்சோ 108. அன்பார்ச்சுனேட்லி லூசிங் காஸ் அதை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து இருக்கும் 2 IPL செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 2மே CSK அந்த மேட்ச்ல தோத்துருக்கு. ஸோ இதுவும் ஒரு பக்கம் இந்த ஸ்டாட்ஸும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பட் அதுக்காக அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாரு, ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒன் குட் திங் ஃபார் CSK இஸ் ருத்ராஜ் கைக்வாட் இப்போ ஃபுல் ஃபார்ம்ல வந்துட்டாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் இது நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து பாத்தீங்கன்னா லைக் LSGயோட லக்னோல தோத்தது. ஓகே, தட்ஸ் ஃபைன். அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ், அவங்க நல்லா விளையாடுனாங்க. CSK ஜெனரலா ஹோம்ல நல்லா விளையாடுவாங்க, அவையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க இந்த சீசன்ல. பட் இந்த மேட்ச்ல அவங்க ஹோம்ல விளையாடுறாங்க, அதுவும் சேப்பாக்குன்றது அவங்களோட ஃபோர்ட்ரஸ். இதுல LSG வந்து வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா தான் ஆக்சுவலா விழுந்திருக்கு CSKக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ என்டையரா உள்ள போறதுக்கு முன்னாடி. CSK ஃபேன்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுதான் முதல் தடவை ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு IPL டீமுக்கு கேப்டன் பண்றாரு CSKக்கு. ஸோ அப்படின்னும் போது he can't fill the shoes of MS Dhoni. MS Dhoni பல வருஷமா இந்த டீமை வந்து கேப்டன் பண்ணி பல கோப்பைகள் அடிச்சு கொடுத்துருக்காருங்க, அது வேற விஷயம். ருத்ராஜ் கைக்வாட் இப்பதான் இனிஷியலா கேப்டன் பண்றாரு. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். சில டைம்ஸ் சில மிஸ்டேக்ஸ் பண்றாரு, பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்றாரு, சம்டைம்ஸ் நல்லா டிசிஷன் எடுக்கிறாரு. அண்ட் பிளேயிங் லெவனும் வந்து பாத்தீங்கன்னா ஷஃபிள் ஆயிட்டே இருக்கு. ஜென்ரலா CSKல அது நடக்காது, வெரி அன்லைக் CSK. பட் இஸ் a நியூ கேப்டன், ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்றாரு. அது மேபி சம்டைம்ஸ் செட் ஆகாது. ஸோ 8 மேட்சஸ்ல 4 win 4 loss, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான எஃபர்ட் தான் CSK. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபேன்ஸ் மத்தியில, அதான் ஒரு பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா CSK வந்து ஒரு டாப் டீம் நினைச்சுக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, CSK ஆல்சோ ஹேஸ் சம் வீக்னஸ். MIயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது அவ்வளவு சூப்பர் டீம் வச்சுக்கிட்டு. ஆனா எங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க, பும்ரா தவிர மத்த பவுலர்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இல்ல அவங்க கிட்ட. வேற இதே CSK கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா CSK ஒரு மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. இப்ப ருத்ராஜ் கைக்வாட் நல்லா விளாடுறாரு, சிவம் துபே அவரோட ஃபார்ம் நல்லா கண்டினியூ பண்றாரு, இந்த தோனி நல்லா பினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. பட் டாப் ஆர்டர்ல ரஹானே, மிச்சல், ரச்சின் ரவீந்திராலாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா ஸ்ட்ரகிள் ஆறாரு. புரியுதா உங்களுக்கு? பேட்டிங்ல அவரால் வந்து 2 பாலுக்கு மேல விளையாட முடியல. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைக் மொயின் அலி இப்பதான் வந்திருக்காரு உள்ள. ரிஸ்வியும் பெருசா as in set the stage on fire. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா CSKக்கும் சில ஓட்டைகள் இருக்கு. போலிங்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் பத்திரானா இஸ் தி ஒன்லி பிளேயர் நீங்க வந்து நம்பி கொடுக்கலாம். ஓகேங்களா? அவர் வந்து மேட்ச் வின்னரா இருப்பாரு. எப்படி MIக்கு பும்ராவோ அந்த மாதிரி பத்திரானா வந்து CSKக்கு. அதனால CSK கிட்டயும் சில ஓட்டைகள் இருக்குன்னும் போது CSK வந்து ஒரு டாப் டீம்ன்றத வந்து ரொம்ப மனசுல வச்சுக்க கூடாது. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ஆகி தான் வந்துட்டு இருக்காங்க. சோ ஸ்கிராச் ஆகி 8 மேட்ச்ல 4 மேட்ச் வின்னு 4 மேட்ச் லாஸ்ன்றது ஒரு ஓகேங்க, ஒரு டீசென்டான ஒரு எஃபர்ட் தான். ஸ்டில் தே ஹேவ் 6 more மேட்சஸ். அதுல 4 மேட்சஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் வின் பண்ண முடியும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் டெஃபினட்டா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவங்களோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சுங்க. ஸோ முதல்ல CSKவோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் LSGக்கு வரேன். ஸோ CSK பொறுத்த வரைக்கும் 210 டாஸ் தோத்துட்டாங்க. ஸோ KL ராகுல் ஃபீல்டிங் எடுத்தாரு. ஸோ 210 இந்த எண்ட் வாஸ் வெரி குட் ஸ்கோர். என்ன பொறுத்த வரைக்கும் இனிஷியலா டியூ வருதோ வரலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து 210ன்றது சேப்பாக்ல இட்ஸ் வெரி குட் ஸ்கோர். யாருமே அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கு முழு கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் தான் கொடுக்கணும். ஒன்ஸ் அகைன் ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூ காம்பினேஷன் ருத்ராஜ் அண்ட் ரஹானே. அண்ட் ரஹானே ஏர்லியர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ CSKக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கு இந்த சீரீஸ்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரச்சின் ரவீந்திரா இனிஷியலா 2-3 மேட்சஸ் நல்லா விளையாடுனாரு, அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வேற ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ மீன் ரச்சின் அண்ட் ரஹானே பண்ணாங்க, பட் அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ ருத்ராஜ் அண்ட் ரஹானே விளையாடுனாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளிங் மூவ்மெண்ட் தான் CSKக்கு. ஏன்னா இன்னும் அவங்க டாப் ஆர்டர் ஸ்டெடியா யார் விளையாடுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மிச்சல் ஒன்ஸ் அகைன் நம்பர் 3லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சொதப்பனாரு தான் சொல்ல முடியும். 10 பாலுக்கு 11 ரன், அதுல ஒரு கேட்ச் வேற விட்டாங்க. ஸோ அனதர் சொதப்பல் இன்னிங்ஸ். ஸோ காப்பாத்தினது ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சிவம் துபே. ஒன்ஸ் அகைன் ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபெயிலியர் லாஸ்ட் மேட்ச். பட் டெரிக் அவுட்டார் 67 அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆஃப் 108. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜ்ல 101 ஸ்கோர் இருந்தது CSK. அப்போ ருத்ராஜ் கைக்வாடோட ஸ்கோரை பார்த்தா 70. அப்போ மேஜரா அவர் தான் ஆக்சுவலா எடுத்தாரு.
புரியுதா உங்களுக்கு? பட் மிகப்பெரிய செட்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல இன்னுமே ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கலாம். இப்போ 230 அடிச்சிருந்தா கூட எல்எஸ்ஜி வந்து நினைச்சா சேஸ் பண்ணிருக்கலாம் அந்த டியூலையும் இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே போலிங்லையும். புரியுதா உங்களுக்கு? அது வேற விஷயம். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லாஸ்டா 210 ஸ்கிராச் பண்ணி சூப்பரா வந்துட்டாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 15 நம்ம கையில இருந்தது. அது எங்க நம்ம லூஸ் பண்ணோம்னா ஜடேஜாவோட இன்னிங்ஸ்ல தான். ஏன்னா நம்பர் 4ல வந்துட்டு 18 balls 16 runs அன்பிலீவபிள்ங்க. 18 balls 16 runs நீங்க விளையாடுனீங்கன்னா சத்தியமா அந்த டீம் தோத்துரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சாரு. அந்த சிச்சுவேஷன் வேற. அந்த டைம்ல ஒரு ஆங்கர் ரோல் தேவைப்பட்டுச்சு. ஒரு 140 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபினிஷ் பண்ணாரு. ஓகே, பட் இந்த மேட்ச்ல அந்த 140 ஸ்ட்ரைக் ரேட்டாவது விளையாடிந்தாருனா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன் வந்திருக்கும் தான் உண்மையா சொல்லி ஆகணும். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் வாஸ் அ புவர் இன்னிங்ஸ். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இல்லாம போச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தான் ஒரு 2 அடிச்சிட்டு இருந்தார். பட் இந்த எண்ட் தூபேவும் ரித்துராஜ் சூப்பரா விளையாடி ஆக்சுவலா 200 எடுத்துட்டு வந்தாங்க. எம்எஸ் தோனி உள்ள வந்தாரு. கிரௌடுக்கு ஒரே ஹாப்பி. ஒரே ஒரு பால் கிடைச்சது. சூப்பரா கேப் பார்த்து ஒரு பவுண்டரி அடிச்சாரு. சோ முக்காவாசி கிரௌடுக்கு அது போதும். தோனி வந்தாரு, ஒரு 4 அடிச்சாரு, போதும்டா வின் பண்றீங்களோ இல்லையா அப்படி ஒரு கிரௌட் இருப்பாங்க. சோ போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டா ஆக்சுவலா எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல சொதப்பினாங்க. 3 கேட்ச் டிராப் பண்ணாங்க ஏர்லியரா. ஃபீல்டிங்கும் சரி கிடையாது. ராகுல் ரொம்ப கடுப்பாயிட்டாரு ஃபீல்டர்ஸ் கிட்ட. அண்ட் அவங்களே ஒரு சொதப்பலான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். போலிங்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க பெருசா போடல. பட் சேசிங்ல ஆப்வியஸ்லி த ஹல்க் மேன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லிட்டரலி அவர் 1 man ஷோங்க. 124 of 63 balls பாத்துக்கோங்க. இட்ஸ் 1 man ஷோ. அண்ட் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவர் அவுட் ஆனாரு. லைக் குண்டன் டிகாக் போல்ட் ஆனாரு. சோ தீபக் சார் கிரெடிட் கொடுத்தாகணும். ஒரு வழியா நல்லா போட்டார் நியூ பால்ல இந்த மேட்ச்ல. பட் 2 overs 11 runs. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஓவர் கொடுத்திருக்கலாம். எக்ஸ்பென்சிவாவும் ஆயிருப்பாரு. பட் ஸ்டில் இன்னும் ஒரு ஓவர் கொடுத்திருக்கலாம். பட் ருத்ராஜ் கொடுக்கல. ஓகே, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போயிருக்காருன்னு சொல்லலாம். பட் ஒரு மாதிரி அப்படியே ஸ்கிராட்சியே தான் ஆடினாங்க. கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் 10 overs 82 for 2. அதான் சொல்றல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நம்பர் 3ல வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அமைச்சது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. சேர் எல்லாம் பார்த்து விளையாடினாரு. அண்ட் டியூவும் அதிகமா செட் ஆயிட்டே இருந்தது. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் இல்ல, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஸ்டில் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ணிருக்கணும்னா பவர் பிளேல அட்லீஸ்ட் ஒரு ஓவர் ஸ்பின் கொடுத்துருக்கணும். அண்ட் மோர் ஓவர் இன்னும் 2 ஓவரே கொடுத்துக்கலாம் பவர் பிளேல ஸ்பின். ஏன்னா அதுக்கப்புறம் போக போக டியூ அதிகமாக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 overs வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய எவ்வளவு முடியுமோ ஸ்பின்னர்ஸை வச்சே தாக்கிருக்கலாம். என்னதான் மொயின் அலி ஓவர்ல ஒரு 6-4 போனாலும் 3வது ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம். ஜடேஜாக்கு 3வது ஓவர் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னை போட்டு தள்ளி இருக்கலாம். தேவையில்லாம ஷர்துல்கோ இல்ல தேஷ்பாண்டேக்கோ ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லாம இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? பட் ஆனா டியூன்ற ஒரு ஃபேக்டர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொடுக்காம என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே அண்ட் ஷர்துல் தாக்கூர் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. மும்பையோட வேணா நல்லா போட்டிருக்கலாம் அவங்க. பட் இந்த கண்டிஷன்ஸ் ஆப்வியஸ்லி டியூ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காதுன்றதா உண்மையான ஒரு விஷயம். சோ அவங்க வந்து போலிங் போடும்போது செகண்ட் ஸ்பெல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அப்பதான் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாரு. பட் ஒருத்தரை பத்தி பேசியே ஆகணும். படிக்கல் அவர் ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாரு பாருங்க. ஜடேஜாக்கு டஃப் குத்தாரு. அவர் ஆக்சுவலா 19 பாலுக்கு 13 ஜடேஜாக்கே டஃப் குத்தாரு. சோ அவர் வந்து லிட்டரலி சிஎஸ்கேக்காக விளையாடிட்டு இருந்தாரு. ஏற்கனவே எங்கேயோ இருக்கு ரிக்வயர்ட் ரேட். அவர் வந்து சாப்பிட்டாரு பாருங்க பால். அது சிஎஸ்கே ஒண்ணுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்டோனிஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் கிடைக்கும் போது பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தாருங்க. இதே படிக்கல சிஎஸ்கே அவுட் ஆகாம வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் அவரையும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரான் வந்தாரு. சோ அவரும் ஒரு டெரிஃபிக் நாக்குங்க. 14 balls 34. எல்லாரும் ஸ்டோனிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்டோனிஸ் தான் ஆப்வியஸ்லி ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாகணும். 124 of 63 வாய்ப்பே இல்லைங்க. அப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸ் சேஸ். பட் we should not forget about the cameos played by Pooran and in the end Deepak Hooda. So Pooran செம்மையா ஒரு 14 balls 34. அந்த ஷர்துல் தாக்கூர் ஓவர் மாட்டிச்சாங்க. அதான் டர்னிங் பாயிண்டேங்க. அந்த ஷர்துல் தாக்கூர் 16வது ஓவர் எடுத்துட்டு வந்தாரு பாருங்க ருத்ராஜ் கெய்க்வாட். அங்க டர்னிங் பாயிண்ட். அங்கதான் இவர் என்ன பண்ணிருக்கணும்னா பத்திரானா மாதிரி போலர் ஒரு 3rd ஓவர் அந்த டைம்ல கொடுத்துட்டு லாஸ்ட் ஓவர் பத்திரானாக்கு வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் முஸ்தபிசரும் லாஸ்ட் 3 மேட்ச் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஷர்துல் தாக்கூர் இந்த மேட்ச்ல செம்மையா அடி வாங்கிட்டாரு. தேஷ்பாண்டேவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வேணா நல்லா போட்டிருக்கலாம். ஆனா 3வது ஓவர் அவருக்கும் பால் ஒழுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி இருந்தா அவர் குவைட் டேஞ்சரஸ். ரன்னை வாரி வழங்கிடுவாரு. சோ அவர் ஓவர்லயே 20 ரன் கிட்டத்தட்ட போச்சு. அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. 3 மேட்ச் 50 ரன் கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு லாஸ்ட் ஓவர் ப்ரிஃபர் பண்ணது ஐ திங்க் தட் வாஸ் நாட் a good idea. ஐ திங்க் இனிமேட் ஃபியூச்சர் கேம்ஸ்ல பத்திரானா தான் அந்த லாஸ்ட் ஓவர் போடணும். அந்த ஒரு கான்செப்ட்ல சிஎஸ்கே கொஞ்சம் யோசிக்கணும். ருத்ராஜும் யோசிக்கணும். பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்திரானாவே 10 ஓவருக்கு மேலதான் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து போடுறாரு. அப்படின்னும் போது அவருக்கு 2 ஓவர் நீங்க கொடுக்குறீங்கன்னா 3வது ஓவர் அதாவது 16th 17th ஓவர் அவர் தாங்க போடணும். அண்ட் ஃபைனல் ஓவர் அவர் தான் வந்து போடணும். இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓவர் ஃபைனல் ஓவர். 17 runs to win. பத்திரானா வந்தா மேபி சான்சஸ் இருந்திருக்கும் சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ண. பட் முஸ்தபிசூர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததுங்க எனக்கு. ஏன்னா ஜென்ரலா அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, ஓவர் த விக்கெட் வந்து போட்டு வைட் ஆஃப் த கிரீஸ்ல போடுவார். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்லாண்ட் ஆகி போவோமே பேட்ஸ்மேன் பீட்டன் ஆவாங்க. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். கொஞ்சம் யாக்கர்ல இருந்து போடுவாரு. பட் அதை விட்டுட்டு அரௌண்ட் த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட்ல போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ ரைட் ஆர்ம் போலரா இருந்தா கூட வேற மாதிரி டார்கெட் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் போலர் போது உங்களுக்கு நல்லா அப்படி உள்ள வரும். பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்டம்ப் என்ன பண்றாரு ஸ்டோனிஸ் ஆஃப் ஸ்டம்ப் வெளியில அப்படி நிக்கிறாரு. ஸ்லாட்ல வரப்போ புழுக்கு நடிக்கிறாரு. அது ஒரு பேசிக் திங். அதை ஏன் அவர் பண்ணலன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது ஏன் ருத்ராஜ் கூட போய் சொல்லலன்னு. அவரோட ஸ்ட்ரென்த்தே ஓவர் த விக்கெட் வந்து வைட் ஆஃப் அந்த அக்ராஸ்ல போடுறதா. ஆனா நேத்து மேட்ச்ல முஸ்தபிசுர் ரஹ்மான் நேத்து மட்டும் இல்ல லாஸ்ட் 2-3 மேட்சஸா ஸ்லாட்ல அடிக்கிறாருங்க நல்லா.
பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய ஸ்லாட்ல போடுறாரு. பெரிய பவுன்சர்ஸும் இல்ல, யாக்கர்ஸும் இல்ல, ஷார்ட் பிச் தான் நல்லா பேட்டுக்கு போடுறாரு. ஸோ புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் முஸ்தபிசரும் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் மண்டேலே ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. அந்த 6 பால் 17 இருக்கும்போது ஒரு 6 ஒன்று விட்டாரு ஸ்ட்ரைட்டா ஸ்டோனிஸ். அதுக்கப்புறம் கை வரல அவருக்கு. ஸோ இப்படி ஒரு போலரை நீங்க நம்பி டெத்ல கொடுக்கறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவரோட ஸ்பாட்டே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அவருக்கு பதிலா இப்படி ஒரு போலிங் போடுறதுக்கு நீங்க சாண்டரே விளாடலாம், தீக்ஷனாவே விளாடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அட் த சேம் டைம் ருத்ராஜ் கைக்கோட கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை நம்பணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஃபார் சிஎஸ்கே. அதுவும் சேப்பாக்ல ஸ்பின்னர்ஸ் நியூவா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பின்னர்ஸ் தள்ளி தான் எம்எஸ் தோனி மேட்சஸை வின் பண்ணுவாரு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்த மேட்ச்ல எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அப்படியே விட்டாரு. அவரு ஏதோ ஐடியா கொடுக்குற மாதிரி தெரியல. பட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஜெயிச்சா எம்எஸ் தோனி, தோத்தா ருத்ராஜ் கைக்வாட்னு சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஜெயிச்சாலும் ருத்ராஜ் கிரெடிட்டை கொடுங்க, தோத்தாலும் ருத்ராஜ் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன பண்றதே தெரியல. டியூ மேல மட்டும் மொத்த பழியும் போட முடியாது. போலர்ஸும் ரொம்ப போரா போட்டாங்க. அதை விட முக்கியமா ஃபீல்டிங் வந்து ரொம்ப கராரா இருந்ததுங்க. சத்தியமா ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அதுவும் கேச்சஸ் முஸ்தபிசர் ரஹ்மான் ஃபீல்டிங்கும் சரி கிடையாது. 2 கேச்சஸ் கிட்டத்தட்ட அது எடுத்திருக்கலாம். அண்ட் தீபக் சஹரோட ஃபீல்டிங்கை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது மிகப்பெரிய லயபிலிட்டி, ரொம்ப லெத்தர்ஜிக்கு, ஓவர் கான்பிடென்ட். இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லைக் தே ஹேவ் டு மேக் ஹிம் சிட். ஐ டோன்ட் திங்க் ஸோ டிசர்வ் நினைக்கிறேன் இல்லைங்க அந்த பிளேஸ்ல. ஏன்னா எவ்வளவு பேர் சின்ன பசங்க, சிமர்ஜித் சிங்கா இருக்கட்டும், ஹங்கர் கேக்கரா இருக்கட்டும், அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எதுக்கு வந்து இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து ஒரு டீம் ஒரு 100% ஃபீல்டுல கொடுக்க மாட்டேங்கிறாருன்னும் போது, குனிய மாட்டேங்கிறாருன்ற போது எதுக்கு விளாடுறீங்க அவரை? புரியுதா உங்களுக்கு? சும்மா வந்துட்டு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் வந்து மட்டும் போடுறதுக்காக அவருக்கு 14 கோடி கொடுத்துருக்காங்க. 14 crores கூட விட்டுருங்க. பட் என்ன இம்பாக்ட் தராரு? புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு சேவ் பண்ணிருந்தா ஒரு 10 runs 9 runs சேவ் ஆயிருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப குரூஷியல். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் இனிஷியலா யோசிக்கணும். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் சிஎஸ்கே. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு யங் டீம், அந்த பசங்களுக்காவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் இருக்காது. ஒரு எதர் நீங்க கோ வித் சிமர்ஜித் ஆர் ஹங்கர் கேக்கர், ஏதோ ட்ரை பண்ணுங்க, புதுசா ட்ரை பண்ணுங்க, ஒன்னும் தவறு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்டில் சிஎஸ்கே ஆர் நாட் அவுட் ஆஃப் த ரேஸ். அதனால நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் எல்எஸ்ஜியும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோனிஸோட இன்னிங்ஸை பத்தி கிளியரா பேசிட்டோம். அட் சேம் டைம் கிரெடிட் கொடுத்துட்டோம். யாருக்கு? பூரானுக்கும் லைக் தீபக் ஹூடாக்கும் சரி. ஏன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இவ்வளவு மேட்ச் அடிக்காத தீபக் ஹூடா நேற்று மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அடிக்கிறதுலாம் 6-4 போயிட்டு இருந்தது. சோ அங்கேயும் சிஎஸ்கே வந்து ஒரு பிளானிங்கே எல்லாம் போட்டாங்க. அதாவது தீபக் ஹூடா ஜெனரலா உள்ள போட்டீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அடிக்க. ஷார்ட் பிச் போட்டீங்கன்னா எந்த பிளேயரா இருந்தாலும் ஆப்வியஸ்லி அடிக்க உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதுவும் ஒரு பிளானிங்கே இல்ல, தீபக் ஹூடா வீக்னஸ் எங்க உள்ள போடணும்னு. சோ சிஎஸ்கே போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, கேப்டனும் போலர்ஸும் என்ன மாதிரி திங்க் பண்றாங்க, என்ன மாதிரி ஆப்போனன்ட்டை ரீட் பண்றாங்கன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஆப்போனன்ட்டை ரீட் பண்றது இல்ல, அவங்க ஸ்ட்ரென்த் என்னவோ அதே போடுறாங்க. தீபக் ஹூடா எங்க வீக்னஸ், உள்ள போட்டீங்கன்னா அவர் அடிக்க மாட்டார், சுத்ததான் செய்வாரு. ஷார்ட் பிச் போட்டீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு அந்த ஒரு டைம் இருக்கும், சும்மா சுத்தறதுக்கு மாட்டுச்சுன்னா போயிடும். அதான் எக்ஸாக்ட்லி நடந்தது. பட் கிரெடிட் கொடுக்கணும் ஹூடாக்கு. ஏன்னா அந்த சின்ன பவுண்டரி 6 எல்லாம் ரொம்ப குரூஷியலா அமைஞ்சது எல்எஸ்ஜி வின்னுக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஸ்டோனிஸ்க்கு கிரெடிட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிஎஸ்கே வில் பி டிசப்பாயிண்டட். பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 5 வந்துட்டாங்க. இவன் தோ நம்பர் 5 வந்தாலும் 8 points ரன் ரேட் பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் அவங்களுக்கு பிளே ஆஃப் போக சான்சஸ் இருக்கு. நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது சிஎஸ்கேவெல்லாம். அட் சேம் டைம் எம்ஐயும் நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இதெல்லாம் சாம்பியன்ஸ் டீம் வருவாங்க, பொறுத்து தான் பார்க்கணும். எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் ரெக்கவரிங்க. 2 மேட்ச் தோத்தாங்க, திருப்பி வந்து சென்னையை வந்து பேக் டு பேக் மேட்ச் அடிச்சிருக்காங்கன்னா சல்யூட்டுங்க அவங்களுக்கு. சத்தியமா சல்யூட் அடிக்கணும். சூப்பர் டீம், நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் டீம். யூனிட்டா விளையாடுவாங்களா நம்ம யோசிச்சோம். லாஸ்ட் 2 மேட்சா யூனிட்டா விளையாடுறாங்க தான் சொல்லி ஆகணும். அவங்களோட போலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கேஎல் ராகுல் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன் கேஸ் தே வாண்ட் டு குவாலிஃபை ஃபார் தி பிளே ஆஃப் ஆர் பிளே ஆஃப்லயும் போய் அவங்க நல்ல நிலைமைக்கு போகணும்னா சின்ன விஷயங்கள் அவங்களும் கொஞ்சம் மாற்றி ஆகணும். பட் கேஎல் ராகுல் கேப்டன் சரி செம ஹாப்பி, பார்த்தாலே கிளியரா தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் பேச்சே கிடையாது. த ஹல்க் மேன் ஸ்டோனிஸ் தான். 124 runs. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதாவது 4 மேட்ச்க்கு அவர் ஒரு மேட்ச் அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடுறாரா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. இவங்கலாம் மேட்ச் வினர்ஸ். அதை தான் இன்னைக்கு சேப்பாக்ல காமிச்சாரு. சேப்பாக் கிரௌடே ஸ்டன் ஆயிட்டாங்க அவரோட இன்னிங்ஸை பார்க்கும்போது. பட் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் அண்ட் கிவ் கிரெடிட் டு ஸ்டோனிஸ். ஸோ அதனால தான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்ட் அவரு நம்ம செஷன்ல வாங்குறாரு. கெத்து போலர் ஆஃப் த மேட்ச். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெஃபினட்டா மேட் ஹென்ரி கொடுப்பேங்க. நான் சூப்பரா போட்டார் ஸ்டார்டிங்ல. அந்த அஜிங்கர் ரஹானே விக்கெட் எடுத்தாரு, 4 overs கம்ப்ளீட் பண்ணாரு, 28 runs தான் கொடுத்தாரு. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா சஹருக்கும் வந்து இவர் பண்ணிருக்கணும், ருத்ராஜ் கைக்வாட். 4 over வேணாம், 3 over. ஏன்னா அந்த 4வது ஓவர் அவர் 2 கொடுத்துருவாரு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 over ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அதே மாதிரி தான் அங்க மேட் ஹென்ரி அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டா போட்டாரு. கண்டிப்பா அவர் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவரோட லைன் அண்ட் லென்ஸ் டிபிக்கலா இருந்தது. நியூ பால நல்லா யூஸ் பண்ணாதான் சொல்ல முடியும். ஸோ கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரிக்கே.
ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் பெருசா இதுல கிடையாதுங்க. அட் த சேம் டைம் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா இந்த மேட்சை சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு டீமோட கேச்சிங்கும் போரா இருந்தது, ஃபீல்டிங்கும் போரா இருந்தது. ஸோ இந்த ரெண்டு அவார்ட் செக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலி தான். ரெண்டுத்தையும் ஓரமா வச்சுட்டு சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்டு வருவோம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் எடுத்துக்கிட்டா டெஃபினட்டா சிஎஸ்கேவோட ஃபீல்டிங், எஸ்பெஷலி தீபக் சஹார் கோல் விட்டது அதெல்லாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கேவோட போலிங்க்கும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா டியூவா இருந்தாலும் சரி, பட் ரொம்ப புவரா போட்டாங்க. இந்த எண்ட் லாஸ்ட் 8 overs சீரியஸ்லி புவர் போலிங், அதுல எந்த பேச்சுமே கிடையாது. சிஎஸ்கே ஃபீல்டிங் அண்ட் சிஎஸ்கே போலிங் தான் எனக்கு தெரிஞ்சு சொதப்பல் ஆஃப் த மேட்ச். பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எங்கன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த 16வது ஓவர் ஷர்துல் தாக்கூர் வந்து அந்த ஒரு மொமெண்டம் கொடுத்தாருங்க. ஆக்சுவலா அங்க மொமெண்டம் கொடுத்தாரு எல்எஸ்டிக்கு. ஸோ அதை கரெக்டா பிக்அப் பண்ணாங்க. பூரானந்த் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு, சும்மா தப்பன்னு அடிச்சாரு. ஸோ அதுதான் ரொம்ப டேஞ்சரா வந்து அமைஞ்சிருச்சு இந்த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் அதுக்கப்புறம் தேஷ்பாண்டேவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் ஸ்னோபால் எல்லாம் போட்டாரு, 6 எல்லாம் அடிச்சாங்க. அந்த 2 ஓவர் டேர்னே ஆயிடுச்சு ஆக்சுவலா கேமே, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். அவார்ட் செக்ஷன் பார்த்திருப்பீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.